ஃபோர்வர் யூ எபிசோட் 15ஓட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. செம்மையாக இருக்கும் எபிசோடு. ஸோ ஸ்டார்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்ட் 2க்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நார்த்து ஜோகன் 2 பேரும் வந்தாச்சு. கியர் ஈவெண்ட்டுக்கு 2 பேரும் போக அவங்கவுங்க பேரோட எல்லாரும் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டெர்ரு ஹில்லு ஒரு பக்கம், அடுத்து நம்ம நாவ் பையன் அப்படியே அமைதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் டைகர் அவனை பார்த்து அப்படியே அவனோட லவ்வை சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்கே நம்ம நார்த்து பையன் அப்படியே குதிச்சு அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து ரசிச்சுட்டே நம்ம ஜோகன் இருக்க செம்ம ஹாப்பியான அந்த மூமெண்ட். இவ்வளோ நேரம் சோகமாக இருந்த நம்ம நார்த்து இப்போ தான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு வழியாக பேண்டோட பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட போயாச்சு. நம்ம நார்த்து என்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் போல். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸை விடுற மாதிரி தெரில, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கான். நானே இப்படி தான் எக்ஸிபிஷன்லாம் போனால் மோஸ்ட்லி அங்கே போகிறதே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான். எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். சாப்பாடு தான் முக்கியம். என்ன மாதிரியே இருக்கான் நார்த்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்க. சரி, இன்னும் பாதி பூத் இருக்குது, பார்க்கவே இல்லை, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஜோகன் கிட்ட கேட்க, எனக்கு உன்னை ரைட் கூட்டிகிட்டு போகணுன்னு தோணுது, என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ரைடா, சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே வான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பியாச்சு. அப்புறம் 2 பேரும் மொத்த பேங்காக் சிட்டியும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்க. அந்த நைட் டைமில் அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நார்த்து சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஏன் சீக்கிரம் வந்தீங்க, என்னாச்சு, அங்கே ஒர்க் இன்னும் இருக்கும்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க்கை முடிச்சுட்டு தானே வரணும், எதுக்கு சீக்கிரம் வந்தீங்க? ஒருத்தர் என்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, என்கிட்ட பேசணுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதனால் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான். ஓ அப்படியா, காஃபியை தான் குடிச்சிட்டு இருந்தீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பாடு சாப்பிட்டீங்கள்ல நான் சொன்னபடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சாப்பாடை பற்றியே தான் இவன் பேசிகிட்டு இருக்கான். பாஸ்டனில் நிறைய ஒர்க் இருக்குல்ல, எனக்கு உங்களை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், உனக்கு ஒன்று தெரியுமா, அங்கே இருந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஹெவியாகவும் இல்லை தெரியுமா, அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக அங்கே இருந்தது உன்னை பார்க்காம இருந்தது மட்டும்தான். நீ என் பக்கத்தில் இல்லை, அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. இதை விட கஷ்டம் எனக்கு வேறு எதுவும் இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நார்த்தை பார்த்துட்டே இருக்கான். நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? ப்ளீஸ் எப்பயுமே என் பக்கத்துலேயே நீ இருக்கணும், அப்போ தான் என்னோடய லைஃப் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க கண்ணில் தண்ணியெல்லாம் வருது. எப்பயுமே என் கூடயே இருப்பியா நீ அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க, நார்த் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே அவன் கையை பிடிச்சி க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஜோகன் அப்படியே நார்த்தை பார்க்குறான். நார்த் அமைதியாக அப்படியே ஜோகனை பார்த்துட்டே இருக்க, ப்ளீஸ் என் பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படா கேட்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி நார்த் அவனை பார்த்துட்டு லைட்டாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அவன்கிட்ட சொன்னான். ஸோ இந்த மூமெண்ட் பார்க்க அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. அவன் ப்ரப்போஸ் பண்ண விதமும் நல்லா இருந்தது, அதுக்கு அக்செப்ட் பண்ணதும் நல்லா இருந்தது. இந்த இடத்துல டைலாக்ஸ் கம்மி, பட் அவங்க 2 பேரோட ரியாக்ஷன்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அந்த எக்ஸ்ப்ரெஷன், 2 பேரோட அந்த ஸ்மைலு, அப்புறம் இந்த ஹக்கிங் மூமெண்ட்டு, அப்புறம் இவ்வளோ நாள் ஜோகன் அழுது நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவனோட அந்த அழுகை, அதாவது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. அவன் பேசலாம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்களை ஹக் பண்ணிக்கணும் போல் எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல, நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்ல முடியல, அந்தளவுக்கு நானும் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஜோகனும் சொல்கிறான். நைட் ஃபுல்லாக நான் கண்டிப்பாக உன்னை ஹக் பண்ணிகிட்டே இருப்பேன், இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நான் தான், ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோகன் கேட்க, சரிங்கிற மாதிரி அவனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரோட க்யூட்டான அந்த மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்க. அப்புறம் நார்த்து சொல்கிறான் ஜோகன்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோகனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண, நீ தேங்க்ஸ் சொல்ல வேணாம், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய லைஃப்பில் நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்துட்டு, அப்புறம் என்ன 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு கிஸ்ஸிங் சீன். ஸோ கிஸ்ஸிங் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்க. இது கூட பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் லென்த்தியாக நான் போட முடியாது, போட்டால் சேனலை தூக்கிடுவாங்க, அதனால் லைட்டாக மட்டும் பார்த்துக்கங்க. அப்புறம் நார்த்து சொல்கிறான், இந்த கிஸ்ஸுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சார்ஜ் போடுவேன்னு சொல்ல, எவ்வளோ வேணாலும் நான் பே பண்ணுவேன்னு சொல்லி அவன் டையை பிடிச்சி லைட்டாக இழுத்து க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஹாப்பி மூமெண்ட் ஒரு வழியாக ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டுருக்க. அடுத்த நாள் சரி யூனிவர்சிட்டிக்கு வந்தாச்சு 2 பேரும். டெரு கஃபேயில் இருக்கான். நீப்போ எனக்கும் ஹில்லுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ப்ரொஃபஸரை பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வரேன், ஸோ நீ என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் ஜோகன் போக, டெரை பார்க்கறக்காக அப்படியே போய் நார்த்து உட்காரான். டே வந்துட்டியாடா, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்,
2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்களா இல்லையா? டே உனக்கு எப்படா தெரியும்னு சொல்ல, நேற்று நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து ஐஜியில் போஸ்ட் பண்ணிட்டாரு நம்ம ஜோகன். ஐயோ இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இங்கே பாரு இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல வெக்கப்பட்டுட்டு அப்படியே நார்த்து உட்காந்துருக்கான். ரொம்ப க்யூட்டாக இருக்குடா இதெல்லாம் பார்க்கும்போதுன்னு சொல்லி டெருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜோகன் பற்றி அவனும் பார்க்கணுங்கிறதுக்காக அவனோட ஐஜி ஓப்பன் பண்ணி பார்க்க இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு. நார்த் அதை பார்த்துட்டு ப்ளஷ் ஆகிட்டு வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் படத்துக்கு போகலான்னு இருக்கோம், நீ எங்கள் கூட வாடா, ஜாலியாக இருக்கும்ல, நானும் ஹில்லும் போகிறோம், நீ பிஜோ கிட்டே கேளுடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இவனு சொல்லிட்டான். சரி ஓகே அப்போ ஜாலியாக நம்ம 4 பேரும் போகலாங்கிற மாதிரி டேருக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த கேக்கை ஊட்டி விட்றா, நான் உனக்கு ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேக்கை மாற்றி மாற்றி ஊட்டி விட கரெக்டாக டோன் வாங்க வரான். வந்தோடனே ஹாய் வாங்க, எங்கே அவங்க 2 பேரும் ப்ரொஃபஸர் பார்க்க போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. நார்த் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு வழியாக 2 பேரும் அஃபிஷியல் ஆகிட்டிங்க போல இருக்குது அப்படின்னு சொல்ல நார்த் வைக்கப்பட்டுட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தாப்பா நிம்மதியாக இருக்குது, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு கரெக்டான ஒரு பேர் கிடச்சிருக்கு, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு கரெக்டான பேர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தேங்க்யூ பீஃபா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அப்புறம் அர்த்திட்ட காணும். ஸோ ஆமாம் அர்த்திட்ட எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி டேரு கேட்க, அது தெரியல எனக்கு, நானும் அதை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி டோன்பா சொல்ல கரெக்டாக ஹில்லும் ஜோகனும் வந்தாச்சு. அப்படியே வந்துட்டுருக்க இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க, இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் கிட்டே பேசியாச்சா? பேசியாச்சு. என்ன கேட்டாங்க? அர்த்திட்டு எப்போ வருவான்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, என்ன பண்ணுறதுன்னு புரியலடா, அவன் இங்கே சும்மா இருக்க மாட்டான், அப்பப்போ இதே வேலை தான் பண்ணுவான், எங்கேயாவது ஓடி போயிடுவான், அவனை கூட்டிகிட்டு வரக்குள்ளே சரியான கஷ்டம் பண்ண சொல்ல என்ன நடக்குது, ஏன் இதுக்கு முன்னாடி அர்த்திட்டு இப்படி தான் பண்ணுவாங்களா? ஆமாம் அவனுக்கு போர் அடிச்சிது, அவன் எங்கேயாவது ஓடி போயிடுவான், அவனுக்கு புதுசாக ஏதாவது இருந்தால் ரொம்ப பிடிக்கும், திரும்ப வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம்ப்பா, அடிக்கடி இப்படி தான் போயிட்டே இருப்பான் லீவு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அவன் லீவ் அதிகமாக போட்டால் சஸ்பெண்ட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன், கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு டோன்பா சொல்ல, சரி நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜோஹன் கால் பண்ண, டே எங்கடா இருக்க? அது நான் வந்து மானஸில் இருக்கேன், உண்மையாக சொல்லு, பிரேசிலில் தானே இருக்கேன், இல்லை மியாமியில் இருக்கேன், என்னடா பண்ணிருக்க? நான் ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். டே ஏன்டா இப்படி பேசுகிற, நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்ல, டே ஒழுங்காக வந்துரு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி டோன்ஃபா சொல்ல, அடப்பாவி நீ வந்துட்டியா, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நர்ஸுனை கூப்பிட்றாங்க போகிறேன். நர்ஸு கூப்பிட்றாங்களா? நர்ஸுக்கு மியாமியில் என்னடா வேலை? அதுவா, எனக்கு ஒரு பிராணாஸ் கடிச்சிருச்சு, அதான் நர்ஸு பார்க்க போகிறேன்னு சொல்ல, டே ஒழுங்காக பணம் அனுப்புங்கடா, எனக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட பணம் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் கிட்ட சொல்ல, நான் எதுக்கு பணம் தரணும், நான் உன் ஃப்ரெண்டுடா, எனக்கு அடிபட்டிருக்குல்ல பணத்தை அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அர்த்திக் காமெடி பண்ணிட்டுருக்கான். பாத்தியா அவன் ஃப்ரெண்டோட நிலைமையை, உனக்கும் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி டோன்ஃபா சொல்ல, அதுக்கப்புறம் 4 பேரும் வந்துட்டுருக்காங்க. சரி படத்துக்கு போகிறத பற்றி கேளுடா அப்படிங்கிற மாதிரி டெரு நார்த்திக்கிட்ட சொல்கிறான். கேட்குறேன்டா, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, சீக்கிரம் கேளு அப்படின்னு டெரு சொல்லிட்டே இருக்க, சரிடா கேட்குறேன்னு சொல்ல, நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஹில்லு கூப்பிட்டா ஓகேன்னு சொல்லி டெரு கேளுடான்னு சொல்லி அந்த பக்கம் போக, பிஜோஹன் என்னது அது வந்து டெர்ரும் ஹில்லும் படத்துக்கு போகிறாங்க, ஸோ நம்மளும் போகலாமா, எனக்கும் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல, உனக்கு அங்கே போகணும்னு தோணுதா? ஆமாம், அப்போ சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் சொல்கிறான். அப்பா உண்மையாக போகலாமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பான்னு சொல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எனக்கு ஒன்று வேணும், அது நீ பண்ணுனா நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்புகிறான். சரி வாங்க இப்போ நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கார் எடுக்கலான்னு போக, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு சுற்றி பார்க்குறான், யாராவது பார்க்குறாங்களா இல்லையான்னு. யாரும் பார்க்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக நார்த்து ஜோஹனோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ண, அந்த கிஸ் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. சரி ஓகே இது நான் சார்ஜாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஜோஹன் சொல்ல, சரி வாங்க படத்துக்கு போகலான்னு சொல்லி ஹாப்பியாக நார்த்து போகிறான். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுருக்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கா நார்த்து. மற்ற 3 பேரும் ஸ்டாப் பண்ணி அப்படியே அமைதியாக இருக்க, போதும்டா நிறுத்துடா, இது ரொம்ப நல்லா இருக்குடா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நார்த்து சாப்பிட்டே இருக்கான். அதுக்குள்ளே பில் வருது. பில் வந்ததுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி ஹில்லு தான் பே பண்ணுறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பே பண்ணிவிட்டு அவன் அமைதியாக இருக்க, நார்த்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் பி ஹில், எப்பயுமே எனக்கு நீங்கள் தான் சாப்பாடு வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது ஹில்லுக்கு. ஒரு செகண்ட் லைட்டாக யோசிச்சுட்டு, ஆக்சுவலி உனக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தது நான் இல்லை, வேற ஒருத்தர்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? பண்ணதெல்லாம் இவன் தான், நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி இந்த கிரெடிட் கார்டை கொடுத்ததே அவன் தான், நான் வேணான்னு சொன்னேன், இதில் இருக்க எல்லா பணத்தையும் உனக்காக யூஸ் பண்ணுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே தேங்க்யூ
பீஜோ அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அப்படியே சொல்ல, ஒழுங்காக சாப்பிட்றியா அப்படின்னு சொல்ல, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். டே ஃபுல்லாகிடுச்சு இருந்தாலும் சாப்பிட்றேங்கிற மாதிரி மறுபடியும் சாப்பிட்டே இருக்கான். இதை பார்த்து டெரு செம்ம காமெடி பண்ணுறான். ஏன்டா இவன் வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா சிரிக்கிற பெசாமிடுறான்னு சொல்லி இருக்கிற எல்லா சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போயாச்சு. என்ன படத்துக்கு போகலான்னு சொல்லி கேட்க, ஹாரர் மூவி. ஏண்டா உனக்கு பேய்னா பயம், ஹாரர் மூவின்னு சொல்கிறேன்னு ஜோஹன் கேட்க, உனக்கு எங்கே போகணும்? எனக்கும் அங்கே தான் போகணும், நார்த்து கூட தான் நானும் படம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி டெர்ரும் சொல்கிறான். ஏண்டா பயப்படுவீங்க 2 பேரும், பயமாக தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு அங்கே பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிடு. 2 பேரும் ஹாரர் மூவி தான் போகிறேன்னு சொல்ல, சரி ஓகே நாங்கள் போய் டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போக ஜாலியாக இருக்குது. ஒரு வழியாக தியேட்டருக்கும் வந்தாச்சு. படம் பார்க்க போயாச்சு. நார்த்து பையன் கையில் ஒரு பெரிய பக்கெட்டில் பாப்கார்ன். என்ன மாதிரியே இருக்கான்ப்பா நார்த்து. தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஜோஹன் சொல்ல, அப்படியா, ஏன் ஒர்க்கு ரொம்ப பிஸியாக இருக்கனால படத்துக்கெலாம் வரமாட்டிங்களா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். அதுக்கப்புறம் படம் பார்க்குறானான்னு தெரியல, வர்ற சீனுக்கெல்லாம் பயந்து போய் ஜோஹனோட ஷோல்டர்லேயே அப்படியே சாஞ்சுக்கிறான். கண்ணை மூடிட்டே தான் படம் பார்க்குறான் கையில். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சிரிச்சுட்டே ஜோஹன் உட்காந்துருக்க. ஒரு பக்கம் இங்கே நம்ம சார் டெர்ரு, அவனும் பயப்படுறான். ஹில் அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்க. ஆனால் நார்த்து பண்ணுற காமெடிக்கு இவன் என்ன என் மூடெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி ஹில்லுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. டெர்ரு புலம்பிகிட்டே உட்காந்துருக்கான். ஸோ படம் பார்க்குறேங்கிற பேரில் மூஞ்சியை மூடிட்டே சார் படம் பார்க்க இதை ரசித்து பார்த்துட்டு இருக்கான் ஜோஹன். அவன் பண்ணுற ஒரு க்யூட்டான மூமெண்ட்டும் ஜோஹன் ரசிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டு 4 பேர் வெளியே வராங்க. எனக்கு இந்த படத்தை பார்த்தா ஹார்ட் அட்டேக்கே வந்துருச்சுன்னு நார்த்து சொல்ல, ஆமாம் உன்னை பார்த்தா தான் பயமாக இருக்குது, நீ எங்கே படத்தை பார்த்த, கத்திக்கிட்டே தான் இருந்த அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு அப்படியே ஜோஹன் வரான். ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டு சரி போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ டோமில் ட்ரா பண்ண தான் வருவாங்கன்னு பார்க்க, சரி ட்ரா பண்ணிவிட்டு போயிடுவானுங்கன்னு பார்த்தா அவனுக்கு 2 பேரும் இறங்கி வர, நீங்கள் எங்கள் கூட மேலே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிற மாதிரி பதில் எதுவும் சொல்லாமல் 2 பேரும் அப்படியே வேகமாக போகிறாங்க. டே நம்ம டோமுக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க, என்னடா நடக்குது ஒன்றும் புரியலன்னு நார்த்து கேட்க, எனக்கும் தெரியலன்னு டெரு சொல்கிறான். வேகமாக அப்படியே அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா இவங்க டோம் ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்காக உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம், பர்சனல் திங்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேக் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்ல, நீ என் கூட வரப்போகிற, அதான் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் சொல்ல, டே என்னடா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி நார்த்துக்கு டென்ஷனாக இருக்குது. டெர் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கே தெரியாதுடா, உன் கூட தாண்டா நானும் வரேன் வாடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே போக, ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு நான் வந்ததில்லை, பட் இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணதில்லடா அப்படிங்கிற மாதிரி ஹில் ஜோஹன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டே என்னடா நடக்குது, 2 பேரும் ரூமை காலி பண்ண சொல்கிறாங்கங்கிற மாதிரி இவனுக்கு 2 பேரும் புலம்பிட்டு இருக்க. சரி பர்சனல் திங்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்களான்னு சொல்ல, நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்கவுங்க பர்சனலான திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்கவுங்க பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்படியே ஜோஹனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கான்னு டெர்ரு ஹில்லும், ஏன்டா இவன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி நார்த்து புலம்பிகிட்டே இருக்க, திரும்பி பார்த்தா அந்த எல்லோ டக்கு கட்டல் கடியில் கிடக்குது. ஐயோ இது எப்படி நான் மறந்தேன்னு சொல்ல, இந்த ஸ்டூபிட் டக்கை நீ தூக்கிட்டு வர போறியா, முதல்ல இதை தூக்கி போடு அப்படின்னு சொல்ல, இல்லை இதை நான் தூக்கி போட மாட்டேன், இந்த டக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஜோஹனை பார்த்து சொல்கிறான். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு லைட்டாக அப்படி பார்த்துட்டே இருக்க, ப்ளீஸ் இதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டிங்களா, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் கேட்குறான். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோடய லைஃப்பில், இது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், லாஸ்ட்டு கிஃப்ட், இது எப்பயுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோடய லைஃப்பை சேவ் பண்ணதே இந்த டக்கு தானே சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனால அந்த டைமில் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஸோ அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லி இந்த டக்கு கூட ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி ஒரு பையன் கொண்டு வந்து இதை உனக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் போக, அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அந்த ஸ்டிக்கி நோட்டை எடுத்துகிட்டு அந்த டக்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இந்த டக்கு யாருக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த டக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த டக் வந்து இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே அந்த டக்கை பார்த்துட்டே ஹக் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இப்போ அந்த டக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்க ஜோஹன் அப்படி இவனை பார்த்துட்டே இருக்கான். இந்த டக்கை நான் என் கூடயே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜோஹனை பார்த்து நார்த்து கேட்க, சரி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜோஹன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இந்த டக்கில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. இந்த டக் உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போது ஓகே உனக்கு பிடிச்சா நீ வச்சுக்கோன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அடுத்த எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த டக்கு கொடுத்ததே நம்ம ஜோஹன் தான் அப்படிங்கிறது நார்த்துக்கு எப்போ தெரியும்னு தெரியல. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க
மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்கு கோல்டு, சுத்தமாக பேச முடியாமல் மிஸ் பண்ணி தான் பேசுகிறேன். அதனால் ஒரு மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன்.